வணக்கம். லலிதா சஹஸ்ரநாமத்தோட சக்தி வாய்ந்த நாமங்கள் வழியா நாம இன்னைக்கு ஒரு தியான பயணத்துக்குள்ள போக போறோம். வாங்க, அம்பிகையோட 25 திருநாமங்களோட ஆழமான அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். அதோட தெய்வீக ஆற்றல உணரலாம். இந்த ஆன்மீக பயணத்தை இப்ப நாம தொடங்கலாம். ஒரு பேரோட சக்தியை வச்சு எல்லையே இல்லாத அந்த இறை சக்தியை நாம எப்படி அடைய முடியும்? யோசிச்சு பாருங்களேன். இந்த கேள்விதான் நம்ம பயணத்தோட திறவுகோள். இறைவியோட திருநாமங்கள் வெறும் வார்த்தைகள் கிடையாது. அவை நம்மள அந்த பிரபஞ்ச சக்தியோட இணைக்கிற ஒரு சக்தி வாய்ந்த பாலம். வாங்க, அந்த பாலத்துல நாம இன்னைக்கு பயணம் செய்வோம். சரி, நம்ம பயணத்தோட முதல் கட்டமா அன்னைய யோகத்தோட தலைவியா பார்க்க போறோம். அவ எப்படி யோகத்தை முழுசா தெரிஞ்சு வச்சிருக்கா, அதே நேரத்துல அத நமக்கு எப்படி அருள்பவளா இருக்காங்கிறத இந்த நாமங்கள் மூலமா நாம உணரலாம். அன்னையோட நாமமே அவளோட எல்லையில்லாத ஞானத்தை பறைசாற்றுது. விஜ்ஞாத்ரி அப்படின்னா பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் அறிஞ்சவள். அடுத்தது வியேத்திய வர்ஜிதா, அதாவது அவளுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு எதுவுமே பாக்கி இல்லை, ஏன்னா அவளே அறிவோட முழு வடிவம். அப்புறம் யோகினி, அவ வெறும் யோகம் செய்யறவ இல்ல, யோகத்தோட ஜீவசக்தியா. தொடர்ந்து அவளோட யோக வடிவத்தையே நம்ம பார்க்கலாம். யோகா, அதாவது தகுதியான பக்தர்களுக்கு யோக சித்திய வாரி வழங்குறவல்ல அவ. அடுத்தது யோக்யா, யோக பயிற்சிகள் எல்லாமே அவளை நோக்கித்தான் செய்யப்படுது. ஏன்னா அவளே யோகத்தோட இறுதி இலக்கு. அவளை விட யோகத்துக்கு தகுதியானவங்க வேற யார் இருக்க முடியும் சொல்லுங்க? யோகானந்தா, என்ன ஒரு அழகான நாமம்! யோகிகள் அவங்களோட தவத்தோட இறுதியில அடையிற அந்த பேரின்பத்தோட வடிவமே அன்னைதான். அடுத்தது யுகந்தரா, அவ வெறும் ஆனந்து மட்டும் இல்ல, காலத்தையே கடந்து நிக்கிறவ. யுகங்கள் எத்தனை வந்தாலும் போனாலும் அது எல்லாத்தையும் தாங்கி நிக்கிற அச்சாணியே அவதான். இது அவளோட பிரமாண்டத்தை எவ்வளவு அழகா காட்டுது இல்லையா? யோகத்தோட வடிவமா இருக்கிற அதே அண்ணன் இந்த பிரபஞ்சத்துக்கே ஆதாரமாவும் இருக்கா. அடுத்ததா அவ எப்படி இந்த அகிலத்தையே தாங்கி அதை இயக்கிறவளா இருக்காங்கிறத விளக்குற நாமங்களை பார்க்கலாம் வாங்க. இங்க அவளோட 3 முக்கியமான சக்திகளை பாருங்க. இச்சா சக்தி, அதாவது விரும்பும் ஆற்றல். ஞான சக்தி, அதாவது அறியும் ஆற்றல். அப்புறம் கிரியாசக்தி, அதாவது செயல்படும் ஆற்றல். இந்த 3 பெரிய சக்திகளோட ஒட்டுமொத்த வடிவம் தான் அவ. அதனாலதான் அவ சர்வாதாரா, பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாத்துக்குமே அவதான் ஆதாரம். அவளே சுப்ரதிஷ்டா, யாராலையும் அசைக்க முடியாத ரொம்ப உறுதியான அடித்தளம். சதசத்ரூப தாரிணி, அதாவது அவ இருக்கிறது இல்லாதது உண்மை மாயைன்னு 2 நிலைகள்லையும் வடிவம் எடுக்கிறவா. அஷ்டமூர்த்தி, இந்த பிரபஞ்சத்தோட 8 அடிப்படை கூறுகளான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், சூரியன், சந்திரன், ஆன்மா, இது எல்லாமா இருக்கிறவளும் அவளேதான். கடைசியா அஜாஜேத்ரி, அவன் நமக்குள்ள இருக்கிற அறியாமைங்கிற அசுரனை ஜெயிச்சு ஞானம்ங்கிற ஒளியை ஏத்துறவ. லோக யாத்ரா விதாயினி, இந்த பிரபஞ்சத்தோட பயணத்தை அதோட ஒவ்வொரு அசைவையும் வழிநடத்துற ஒரு சாரதி மாதிரி அவ. ஏகாக்கினி, இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்தை இயக்குனாலும் அவ தனி ஒருத்திதான். அவளுக்கு துணையாவோ சமமாவோ யாருமே இல்ல. ஏன்னா பூமரூபா, இந்த பிரபஞ்சத்துல நாம பாக்குற எல்லாமே அவளோட வடிவம்தான். இந்த 2 நாமங்களும் நிர்த்வைதா மற்றும் துவைதவர்ஜீதா ஒரு ரொம்ப ஆழமான தத்துவத்தை நமக்கு உணர்த்துது. அதாவது நல்லது கெட்டது, இன்பம் துன்பம், இந்த மாதிரி இரட்டை நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள் அவ. அவ முழுமையான பிரிக்கவே முடியாத ஒருமையோட வடிவம். இந்த நிலையை உணர்றதுதான் ஞானத்தோட உச்சம். யோகத்தோட சக்தியா பிரபஞ்சத்தோட ஆதாரமா இருக்கிற அண்ணன் அவ பிள்ளைங்களுக்கு ரொம்ப கருணையானவளாவும் இருக்கா. நம்ம தியானத்தோட இறுதியில அவ எப்படி எல்லா வரங்களையும் கொடுக்கிற அன்னையா இருக்காங்கிறத பார்க்கலாம். அன்னதா, அவை எல்லா ஜீவராசிகளுக்கும் படியெழுக்கிற தாய். வசுதா, அவ இந்த உலகத்துக்கு தேவையான செல்வங்களை வாரி வழங்குறவ. விருத்தா, அவ காலத்தை எல்லாம் கடந்தவள், எல்லாத்தையும் விட மூத்தவள், ரொம்ப துண்மையானவள். இந்த நாமங்களெல்லாம் அவளோட எல்லையில்லாத கருணையை காட்டுது. பிரம்மாத்மைக்கிய ஸ்வரூபிணி, அப்பாப்பா, இது எவ்வளவு ஆழமான ஒரு நாமம் பாருங்க. பிரம்மமும் ஆத்மாவும் ஒன்னு சேர்ற அந்த ஐக்கியத்தோட வடிவமே அவதான். அடுத்தது பிருகதி, அவ எல்லையில்லாதவள், ரொம்ப பிரம்மாண்டமானவள், நம்ம சின்ன அறிவுக்கு அவ எட்டமே மாட்டா. பிராமணி, அவ தூய்மையும் அமைதியும் நிறைஞ்ச சத்வகுணத்தோட வடிவம். பிராமி, எல்லா பேச்சுக்கும் சத்தத்துக்கும் ஞானத்துக்கும் அவளே அதிபதி. நம்ம கலைமகள் சரஸ்வதி இருக்காங்களே, அவங்களோட சக்தி கூட இவகிட்ட இருந்து வர்றதுதான். இந்த அற்புதமான நாமங்களோட நம்ம தியானம் நிறைவடையுது. இந்த 25 புனித நாமங்கள் மூலமா நாம அன்னையோட ஆற்றலை ஓரளவுக்கு உணர்ந்தோம் இல்லையா? இந்த மாதிரி தெய்வீக ஞானத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது தான் ஞானகோஷோட நோக்கம். அந்த ஞானகோஷ் பயணத்தை பத்தி சில வார்த்தைகள். இந்த தியான பயணத்துல எங்களோட சேர்ந்து பயணிச்ச உங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. நீங்க வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஞானகோஷ்ங்கிறது ஆன்மீக ஞானத்துக்கான ஒரு பன்மொழி தளம்.
நாங்க ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ், பெங்காலின்னு பல மொழிகள்ல சனாதன தர்மத்தோட பொக்கிஷங்களை பகிர்ந்துக்கிறோம். இன்னும் நிறைய மொழிகள்ல வரப்போகுது. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிரா மற்றும் வங்காளத்து மகான்களோட கதைகள், ஆதிசங்கரோட தெய்வீக வரலாறுன்னு எல்லாத்தையும் உங்களுக்கு எளிய, தெளிவான முறையில கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட லட்சியம். எங்களோட இந்த முயற்சி உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்தா ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரியுங்க. அப்போதான் தினசரி விளக்கங்களை நீங்க தவறாம பார்க்க முடியும். இந்த தியானத்துக்கு ஒரு லைக் கொடுத்து இந்த தெய்வீக ஞானத்தை உங்க குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்க மறக்காதீங்க. வாங்க, சனாதன தர்மத்தோட ஒளிய நாம எல்லாரும் சேர்ந்து பிரகாசிக்க செய்வோம். நன்றி.